ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியான 4 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வந்து நம்ம செய்ய போகிறது ராகி உப்புமா. இதுக்கு 1 கப்பு ராகி எடுத்துக்கிட்டு ஒரு மீடியம் ஃபயரில் நிதானமாக ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 4-5 நிமிஷம் ஆகும் இந்த ராகி ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. நிதானமாக நீங்கள் தீச்சிடாமல் நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல வாசனை வரும் ராகி நல்லா ஃப்ரை ஆகணும் உடனே. இப்போ ராகி மாவு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு தட்டில் கொட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்தது அதே கடாயில் நான் சாதாரணமாக உப்புமா செய்கிற ரவை ஒரு 3/4 கப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1/2 கப்பு எடுத்துக்கலாம், இல்லை 1க்கு 1 கூட எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி அது ஒரு தட்டில் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இப்போ 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கிறேன். இதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு, தேவைப்பட்டால் இது கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி. உப்புமாவுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. நான் ஒரு 5-6 பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன். அப்புறம் சின்னதாக கட் பண்ணியிருக்கிற இஞ்சி, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்குது, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்குங்க. உப்புமாவுக்கு வெங்காயம் ரொம்ப வதக்குனாலும் நல்லா இருக்காது. ஒரு அளவுக்கு ஒரு மீடியமாக நீங்கள் ஒரு கண்ணாடி பதத்தில் வெங்காயம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு காய்கறிங்க நான் கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் கேரட்டு கட் பண்ணி எடுத்துருக்குறேன். நீங்கள் வீட்டில் காலிஃப்ளவரு இல்லை வேறு எந்தாச்சும் பிடிச்ச காய்கறி இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த காய்கறியெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கடைசியில் ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். தக்காளி நீங்கள் வெங்காயம் சேர்க்கும்போது சேர்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்து மேஷ் ஆயிரும். அதனால் கொஞ்சம் கடைசியாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும் உப்புமா கூட சாப்பிடும்போது. இந்த மாதிரி நல்லா வதக்கின பிறகு இப்போ நாம் 1 கப்பு ராகி மாவு ஏற்கனவே நல்லா வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த ராகி மாவு இந்த காய்கறி கூட சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா இந்த காய்கறியோட இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ராகி மாவு நல்லா ஃப்ரை ஆகி மிக்ஸ் ஆன உடனே இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த 3/4 கப்பு ரவா இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் இந்த ரவாவும் ராகி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இப்போ நாம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் பச்சை தண்ணி தான் எடுத்துருக்கிறேன். தண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ 1 கப்பு ராகி எடுத்ததுக்குனால நம்ம 1க்கு 2 தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ 1 கப்பு ராகிக்கு 2 கப்பு தண்ணி, 3/4 கப்பு ரவை சேர்த்ததுக்கு 1/2 கப்பு தண்ணி, மொத்தமாக நான் 3/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஒரே முட்டுக்காக கிளறி ராதிங்க. லைட்டாக ஜென்டலாக நீங்கள் இந்த தண்ணியும் இந்த மாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப போட்டு இதை கிளறிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இது லாஸ்ட் வரைக்கும் கிளறிட்டு தான் இருக்கணும், மிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். இது கட்டி தட்டுக்கிட்டே இருக்கும், நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் ஓரளவுக்கு தண்ணி மாவு எல்லாம் மிக்ஸ் ஆன உடனே இப்படி எல்லாமே ஒன்றா செட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் லிட்டு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழ் பக்கத்தில் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ மறுபடி இந்த உப்புமாவை நீங்கள் ஒரு வாட்டி நல்லா கீழேயும் மேலேயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நான் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். கடைசியில் நான் நெய் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு ஆயிலோ இல்லை நெய்யோ இருந்தால் நீங்கள் மொதவே சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்குங்க. உங்கள் விருப்பம்தான், உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படி செஞ்சுக்குங்க. இப்போ 2 நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சுட்டோம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் ஒரு வாட்டி நல்லா எல்லா பக்கம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 2-3 ஸ்பூனு நெய்யும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்படி கட் பண்ணும்போது எந்த அளவுக்கு அழகாக வருது. உப்புமா கரெக்டாக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ராகி உப்புமா ரொம்ப ஹெல்த்தியான உப்புமா இது நான் இப்போது இது கூட சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான உப்புமா ராகி உப்புமா. நீங்கள் இந்த வீட்டில் இது செஞ்சு கொடுங்க. வீட்டில் சின்னவங்க பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க ராகி உப்புமா. ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த ராகி உப்புமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ராகி அடைன்னு சொல்லலாம், ராகி ரொட்டின்னு சொல்லலாம். இதுக்கு 1 கப்பு ராகி மாவு எடுத்துருக்கிறேன், 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு வெந்தயக்கீரை போடும்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட. வெந்தயக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்னதாக பொடியாக கட் பண்ணிவிட்டு அது 1 கப் எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறது, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூனு ஜீரா
ஜீரகம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு தேவைன்னாலும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கிற பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, உங்களுக்கு என்ன விருப்பமோ, உங்கள் ஐடியா எப்படியோ, உங்களுக்கு எந்த சேர்த்தா டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்குமோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். பேஸு இது மாதிரி தான். 1 கப்பு ராகி மாவுக்கு 1 கப்பு கோதுமை மாவு. இதுக்கு வந்து நீங்கள் முருங்கைக்கீரை கூட சேர்த்து செய்யலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கும்போது மாவு நீங்கள் கட் பண்ணி இப்படி எடுக்கும்போது எடுத்து நம்ம தாவால் தட்டுற மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ தாவா சூடான உடனே உங்களுக்கு தேவையான அளவுக்கு மீடியம் சைஸில் மாவு எடுத்துக்கிட்டு, நீங்கள் இது வந்து தண்ணியை தொட்டு தான் நீங்கள் இதை தட்டணும். இப்போ கையில் ஒட்டுதுன்னா உடனே தண்ணியில் கையை விட்டு மறுபடியும் நீங்கள் தட்டுனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நல்லா தின்னாக ஈஸியாக நீங்கள் தட்டிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியை தொட்டு தட்டும்போது மாவு வந்து உங்கள் கையில் ஒட்டாது. இப்போ வந்து தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூனு எண்ணெயும் இது மேலே விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா இதை நல்லா சுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2வதும் பாருங்கள், தட்டி காட்டுறேன். இப்போ தண்ணியை பக்கத்தில் வச்சுக்குங்க. தண்ணியை வந்து தொட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா இது தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம், தட்டிடலாம். ரொம்ப அழகாக வரும். ரொம்ப பிகினர்ஸ் கூட செய்யலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது. ராகி மாவு, கோதுமை மாவு, இல்லைன்னா நீங்கள் கீரை சேர்க்கலான்னா கூட இதுக்கு வந்து கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த காய்கறி பிடிச்சிருக்குது ஸ்லைஸாக சின்னதாக துருவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா ராகி ரொட்டியுமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப தின்னாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப நல்லா இருக்கும். இது சட்னி, கார சட்னியோடு சாப்பிடும்போது, வெங்காய சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு நான் ரெகுலராக நம்ம வீட்டில் ஒரு சட்னி செய்வேன். அதோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குது. 2 ஸ்பூன் எண்ணெய்க்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பும் சேர்த்துக்கிட்டு மீடியம் ஃபயரில் வந்து நல்லா இது பொரியிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த பருப்பெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட வந்து காரத்துக்கு நான் பேடகி சில்லி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எந்த அளவு காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நாங்கள் இது கூடயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சில்லி, இந்த பருப்பு வந்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதுக்கு கொஞ்சோண்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஃப்ரை ஆன உடனே ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துக்கிட்டு நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே போதும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது, இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு புளியும், கொஞ்சோண்டு டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சோண்டு வெல்லமும், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் இது சேர்த்துக்கிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். உளுந்து கடலைப்பருப்பு சேர்க்கறதுனால நம்ம சட்னி வந்து கொஞ்சம் பார்த்து விட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சட்னி இந்த பருப்பு வந்து நல்லா நைஸாகி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஒரே முட்டுக்கா இப்போ உடனே தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா வந்து பருப்பு அந்த அளவுக்கு நைஸாக இருக்காது, கட்டியாக இருக்கும். இப்போ வந்து வந்து ஒரு ரவுண்டை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா கிரைண்ட் ஆகிருக்குது. இப்போ தண்ணியை சேர்த்துட்டு இப்போ இன்னொரு ரவுண்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கிரைண்ட் பண்ண பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக வேணும், எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ சட்னி நம்ம தாளித்து கொட்டி ரெடியாக வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த ராகி ரொட்டியை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ தின்னாக எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான், ரொம்ப ஹெல்த்தி கூட. இந்த ரொட்டி இந்த சட்னியோட சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. இந்த ராகி ரொட்டி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹெல்த்தியான ரெட் அவல் உப்புமா. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து நான் 2லேருந்து 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இது அடுத்ததாக 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூனு சின்னதாக நறுக்கி இருக்கிற பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுவும் நீட்டமாக கட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவும், ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா இது கூட ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கிறதும் அதுவும் சேர்த்துக்கிட்டேன். இந்த தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டொமேட்டோ வந்து கொஞ்சம் சாஃப்டாக வெந்து வந்துடும்.
பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொரு 2 கொஞ்சோண்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு இப்போ அடுத்ததாக வந்து இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூனு மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு மிளகாத்தூள் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்ததுனால கொஞ்சம் மிளகா பொடி வந்து கம்மியாக சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம ஏற்கனவே முளைக்கட்டி வேக வச்சுருந்த இந்த கருப்பு சுண்டல் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நான் 1 கப்பு சேர்த்துருக்குறேன். இந்த சுண்டல் வேக வச்சுருக்கிற தண்ணி வந்து அரை கப்பு சேர்த்துருக்குறேன். 1 நிமிஷம் வந்து நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சுண்டல்லாம் நல்லா உப்பு காரம் நல்லா பிடிக்கட்டும். பாருங்கள், இப்போ இந்த மசாலாத்துக்கு நம்ம அவல் சேர்த்தோன்னா ரெடி ஆயிரும். இப்போ வந்து நான் தின் அவல், ரெட் அவல் எடுத்துருக்கிறேன். தின் அவல் வந்து ரெட் அவல் வந்து ரொம்ப ஹெல்த்தி. உங்கள்கிட்ட நல்ல திக் அவல் இருந்தால் கூட ஊற போட்டு பிழிஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ 1 கப்பு அவல் இது கூட சேர்த்துக்கிட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவல் வந்து ஏற்கனவே நம்ம தண்ணியெல்லாம் தெளித்து ரெடி பண்ணுறது வேண்டாம். இந்த சுண்டல் தண்ணியில் இந்த அவலோட மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கரெக்டாக வெந்து நல்லா சாஃப்டாக வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். உடனே ஒரு 5-10 மினிட்ஸில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யணுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி கூட, ரொம்ப ஹெல்த்தி கூட. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்குங்க. மூடி வச்ச உடனே நல்லா இந்த அவலும் இந்த சென்னாக்கடலைலாம் நல்லா தம் பிடிச்சி நல்லா இருக்கும். இப்போ வந்து இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிக்குங்க. கடைசியாக வந்து இதுக்கு கொஞ்சம் துருவிய தேங்காய் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அவல் உப்புமா ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ரெகுலராக நம்ம வீட்டில் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து பிகினர்ஸு, பேச்சுலர்ஸு எல்லோரும் உடனே செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்குது அப்போ இந்த அவலும் இந்த சுண்டலும் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியும் செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஹெல்த்தியான கம்பில் வச்சு ஒரு ஆப்ப ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. கம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியான தானியம் வந்து இது வந்து ரொம்ப லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. ரொம்ப அயன் இருக்குது இதில். இப்போ நான் 1 கப்பு கம்பு எடுத்துருக்கிறேன். அரை கப்பு வந்து இட்லி ரைஸ் இருக்குங்களா, இட்லி தோசைலாம் செய்கிறோன்னா இட்லி அரிசி, அதை வந்து அரை கப்பு இட்லி ரைஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்பம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப்பு கம்பும் அரை கப்பு இட்லி ரைஸும் சேர்த்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கம்பு வந்து ஒரு அரிசி வந்து ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சின்னா உங்களுக்கு வந்து கம்பு நல்லா ஊறியிருக்கும். கம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறினுச்சின்னா உங்களுக்கு வந்து மிக்சியில் கிரைண்டில் அரைக்கும்போது நல்ல நைஸாக நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ ஊற வச்சுருக்கிற இந்த கம்பும் ரைஸும் வந்து இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். இது கூடயே நம்ம வேக வச்சுருந்த சோறு சாப்பாடு இருக்குங்களா, அது ஒரு அரை கப்பு துருவிய தேங்காயும். பாருங்கள், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது இல்லையா, இது வந்து அரை கப்பு துருவிய தேங்காய் இதையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. அரைச்ச பிறகு ஒரு சுற்று அரைச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்குங்க. ஒரே முட்டுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து அரைக்கும்போது இந்த கம்பு வந்து அரைப்படாமல் இருக்கும். இந்த மாதிரி விட்டு விட்டு தண்ணி சேர்த்து அரைக்கும்போது உங்களுக்கு வந்து கம்பும் ரைஸும் வந்து ரொம்ப நைஸாக அரைச்சி இந்த மாதிரி மாவு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு இப்போது அந்த மிக்சி ஜாரு வாஷ் பண்ண தண்ணியும் இது கூட சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இங்கே கூர்கு கிளைமேட் வந்து கொஞ்சம் ரொம்ப சில்லாக இருக்குது. ரொம்ப ரெய்னி சீசனாக இருக்குது. அதனால் நான் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள் பக்கத்தில் வெதர் வந்து நல்லா வெயிலாக இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்க்குறது வேண்டாம். யூஷுவலாக வந்து கம்பு வந்து நல்லா புளிச்சு வந்துடும். நம்ம உப்பு சேர்க்கலன்னா கூட நீங்கள் எப்படி உங்களுக்கு சௌகரியப்படுதோ அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஓவர் நைட் நான் புளிக்க வச்சுருக்கிறேன். நான் நைட்டு வந்து ஒரு 7-8 மணிக்கு அரைச்சி வச்ச மாவு இன்னும் சரியாக புளிக்கலை பாருங்கள். உப்பு போட்டு கூட இங்கே இருக்கிற வெதருக்கு நான் புளிக்கலை. இருந்தாலும் ஒரு அளவுக்கு புளிச்சிருக்குது. இப்போ வந்து மணி காலையில் 10 மணி இருக்குது. இந்த ஓவர் நைட்லும் இந்த மாவு இந்த அளவுக்கு தான் புளிச்சிருக்குது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்குது. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து ஊற்றும்போது மாவு வந்து இப்படி இருக்கணும். இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு ஆப்பச்சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆப்பச்சட்டி கொஞ்சம் நல்லா சூடான பிறகு இப்போ 2 கரண்டி இந்த ஆப்ப மாவு நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நடுவில் திக்னஸாக வேணும்னா கொஞ்சம் மாவு சேர்த்து போட்டுக்குங்க.
கொஞ்சம் தின்னாக வேணும்னா கொஞ்சம் மாவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து இந்த ஆப்ப ஷேப்புக்கு நல்லா இப்படி சுற்றி விடலாம். சுற்றி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லிட்டு போட்டு மீடியம் ஃபயரில் நீங்கள் வச்சுருங்க. பாருங்கள் வெந்து வந்திருக்குது. மாவு புளிக்கலைன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலரு வராது, கொஞ்சம் கலர் கம்மியாக வரும், அவ்வளோதான். மாவு புளிச்சு இருந்துச்சுன்னா நல்ல ரோஸ்ட்டாக கொஞ்சம் கலராக தெரியும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் நடுவில் வந்து நல்ல உப்பி கிடைக்கும். இப்போ இது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குது. ரொம்ப புளிப்பாக வேண்டாம், ரொம்ப மாவு புளிக்கிறது வேண்டாம் அப்படின்னா இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து மாவு புளிக்கலை, அவ்வளோதான். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டே நான் இந்த மாவு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நல்லா புளிச்சிருக்குது. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஆப்பச்சட்டி நம்ம ஹீட் பண்ணிக்கிட்டோம். வழக்கமாக 2 கரண்டி மாவு சேர்த்துக்கிட்டு 2 வாட்டி இந்த மாதிரி சுற்றி விடுங்க. நீங்கள் சைட்ஸ் வந்து ரொம்ப தின்னாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரே வாட்டி சுற்றினா போதும். நான் கொஞ்சம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு நான் ஒரு 2-3 சுற்றிக்கிட்டேன். இது பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் மூடி வச்ச உடனே நம்ம இப்படி கையிலேயே இப்படி எடுத்துடலாம். ரொம்ப நல்லா அழகாக வெந்து வந்திருக்குது. நீங்கள் கொஞ்சம் ரோஸ்ட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இது கரெக்டாக வந்திருக்குது. இப்போது இந்த கம்பு ஆப்பம் யூஸ்வலாக கம்பில் வந்து நம்ம கம்பங்கூழ், தோசை, இட்லி அந்த மாதிரி ரெசிபி தான் பார்த்துருக்குறோம். கம்பு ஆப்பம் வந்து இன்னும் ரொம்ப ஈஸி தான். நீங்களும் இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப்பம் வந்து சட்னி, சாகு, பாயா, அப்புறம் வந்து நான்வெஜ் குழம்பு, சிக்கன் குழம்போட சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். எனக்கு வந்து தேங்காய் பாலோட சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம இப்போது இந்த கம்பு ஆப்பாவை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நடுவில் வந்து திக்காக, சைடில் வந்து தின்னா ரொம்ப அழகாக வெந்து வந்திருக்குது. இப்போ நான் தேங்காய் பாலுக்கு வந்து நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த நாட்டு சக்கரை தேங்காய் பாலோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா இதை பீஸ் பண்ணிவிட்டு இந்த பாலோட டிப் பண்ணிவிட்டு இந்த தின்னாக இருக்கிற பகுதி ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா இந்த திக்காக இருக்கிற பகுதி நம்ம பாலில் டிப் பண்ணி சாப்பிடும்போது இது ஒரு வித்தியாசமாக சாஃப்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் கம்பு விரும்புகிறவங்களா இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான கம்பு ஆப்பம். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் முதவாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சிம்பிளாக 4 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.